Hello friends, welcome to my YouTube channel Learn with Yoga. Past few days என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஐ அப்பாலஜைஸ் ஃபார் தட். இனிமேல் உங்களுக்கு வீடியோஸ் ரெகுலராக வரும். டிஎன்இ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அண்ட் அட்மிஷன்ஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் பற்றிய அப்டேட்ஸ்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் சென்னை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்ஜினியரிங் காலேஜஸில் நம்ம 2 கேட்டகரிஸ் பார்க்க போகிறோம். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அஃபிலியேட்டடாக இருக்கக்கூடிய காலேஜஸ், அப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டிஸ். இதில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு வந்து நம்ம டிஎன்இ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ப்ராசஸ் வழியாக அப்ளை பண்ணணும். அந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆனதும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம டிஎன்இ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பற்றி ப்ரொசீஜர் அந்த ப்ராசஸ்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம இன்ஜினியரிங் காலேஜஸோட ரேங்கிங் வைஸ், என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வைஸ் அந்த டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் பார்க்க போகிறோம். ஃபர்தராக நான் அதோட கவுன்சிலிங் கோட் எல்லாமே நான் ஃபாலோயிங் வீடியோஸில் போடுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி சிஇஜி கேம்பஸ். நெக்ஸ்ட் எம்ஐடி மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. எஸ்எஸ்என் ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ். ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ். ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ். சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ். வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ். இது எஸ்ஆர்எம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உள்ளது. இப்போ நம்ம டீம்டு யூனிவர்சிட்டிஸில் சில டாப் யூனிவர்சிட்டிஸ் பார்க்க போகிறோம். வெல்லூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அமிர்தா விஸ்வ வித்யாபீடம், எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கிரசன்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சத்யபாமா யூனிவர்சிட்டி. இப்போ இந்த வீடியோவில் சென்னையில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ், டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாத்தையும் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நிறைய காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ், இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ரெண்டுமே சேம் மேனேஜ்மெண்ட் வச்சு நடத்துகிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து சென்ட் ஜோசப் சாய்ராம் காலேஜ், அதுக்கப்புறம் ராஜலக்ஷ்மி, இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ், இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு அவங்க 2 வச்சுருக்காங்க. அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணும்போது அந்த காலேஜோட நேம், அதோட கரஸ்பாண்டிங் கவுன்சிலிங் கோடு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து முன்னாடியே நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்கில் போடும்போது அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒரே நேம்ஸில் நிறைய காலேஜஸ் இருக்கும். அது வந்து நீங்கள் லொக்கேஷன் வச்சு நீங்கள் லொக்கேட் பண்ணுவீங்க. அதை விட பெஸ்ட் என்னென்னா கவுன்சிலிங் கோட் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கான சில டிப்ஸ். இப்போ இது வந்து நான் சென்னையில் இருக்க காலேஜஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். இது போக நீங்கள் உங்கள் கவுன்சிலிங் சாய்ஸ் லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வேறு ரீஜன்ஸ், கோயம்புத்தூர் அந்த மாதிரி இருக்க ரீஜன்ஸில் இருக்க டாப் காலேஜஸும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த லிஸ்ட் எல்லாமே உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களோட லொக்கேஷன், நீங்கள் எந்த ஏரியாவில் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, ப்ளஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டர் வச்சுருப்பீங்க. உங்களோட சீனியர்ஸ் இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சு, ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது என்ஐஆர்எஃப் ரேங்கிங், ப்ளஸ் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கேளுங்க. உங்களோட கன்வீனியன்ஸ் அண்ட் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் இதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணணும். பட் டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ணா யூனிவர்சிட்டி, எம்ஐடி அது மாதிரி காலேஜஸ் ப்ரிஃபரன்ஸ் அடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் டாப் ப்ரைவேட் காலேஜஸ் நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அது போக உங்களோட பர்சனலில் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் என்ன வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே ஆட் பண்ணுங்கள். சாய்ஸ் லிஸ்ட்டில் எப்பயுமே ஒரு 20-25 நிறுத்தாமல் நீங்கள் 50 to 75 காலேஜஸ் கூட கொடுக்கலாம். அதில் ப்ரையாரிட்டி வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க. சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த காலேஜஸை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது, அந்த காலேஜஸை நீங்கள் நேரில் கூட போய் விசிட் பண்ணலாம். பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடியே கூட நீங்கள் போய் விசிட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ரிசல்ட் வந்ததும் போய் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி, டிஎன்இஏ சாய்ஸ் லிஸ்ட் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் போய் விசிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். எந்த காலேஜ் நீங்கள் போகலான்றது வந்து உங்களுக்கு நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ண முடியும். அங்கே என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு ஃபீஸ் வாங்குறாங்க, இது எல்லாமே நீங்கள் போய் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஃபர்தர் அப்டேட்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.